சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். அழிவின் விளிம்பில் உள்ள குறும்பர் பழங்குடி மக்களின் ஓவிய கலையை காக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. நாகரிக வளர்ச்சியின் வேகத்தில் அழிவின் விளிம்பில் நிற்கும் ஒரு பழங்குடி கலையின் கதை இது. நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த குறும்பர் பழங்குடியின மக்களின் பாரம்பரிய ஓவியக்கலை இன்றைக்கு ஒரு சிலரால் மட்டுமே உயிரோடு காக்கப்பட்டு வருகிறது. சமீபத்தில் கோத்தகிரியை சேர்ந்த மறைந்த குறும்பா ஓவியர் கிருஷ்ணனுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டது. குறும்பர் பழங்குடியின மக்களின் வாழ்வியல், பண்பாடு, சடங்குகள், சம்பிரதாயங்கள் அவர்களது ஓவியங்களில் உயிரோடு பிரதிபலிக்கின்றன. ஆனால் நாகரிக மாற்றங்களால் பலரும் இந்த பாரம்பரிய கலையை கைவிட்ட நிலையில் குறும்பர் ஓவிய கலை இன்று அழிவின் விளிம்பில் உள்ளதாக கூறப்படுகிறது. கோத்தகிரி அருகே உள்ள பாவியூர் கிராமத்தை சேர்ந்த குறும்பர் இன ஓவியர் பாலசுப்ரமணி இன்றும் குறும்பர் இன மக்களின் வாழ்வியல் முறைகளை ஓவியங்களாக வடித்து வருகிறார். இவரது ஓவியங்களின் முக்கிய தனி சிறப்பு முழுக்க முழுக்க இயற்கை வண்ணங்கள் மட்டுமே. மரம், இலை, செடி போன்ற இயற்கை வளங்கள் மூலம் வண்ணங்கள் எடுக்கப்பட்டு ஓவியம் வரையப்படுகிறது. இந்த ஓவியங்களை பிரதமர், குடியரசுத் தலைவர், தமிழக முதலமைச்சர் உள்ளிட்டோர் கண்டு ரசித்துள்ளனர். பல்வேறு சான்றிதழ்களும் அவருக்கு கிடைத்துள்ளன. என் பேர் பாலசுப்ரமணி, கோத்தகிரி தாலுக்காவில் இருக்க பழங்குடி இனத்தை சேர்ந்தவன், குறும்பா சமுதாயத்தோடைய பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்தவன். நாங்கள் குறும்பா ஓவியங்கள் பண்ணுறது முக்கியத்துவம் என்னென்னாக்கா, தென்னை காடு வரையிறப்போ இந்த பெயிண்டிங் காவல் காக்கிறதுக்கு பழனி மலை அப்படின்னு சொல்லி நாங்கள் அங்கே இது பண்ணுவோம், காவல் காக்கிறதுக்கு. அதெல்லாமே விடுகதை, யானை கதைகள், அப்புறம் நம்ம கோயில்கள் கும்பதேவா, இந்த மாலிங்க தேவா, அப்புறம் கோவைமலை, கோவைக்கல், இந்த மாதிரி ஒவ்வொரு பெயிண்டிங்கிலும் ஒவ்வொரு கதை வரும். கதை அப்புறம் இந்த கலர்னு பார்த்தாக்கா ஃபுல்லாகவே இயற்கை வண்ணத்தில் தான் எடுக்கிறோம். அதாவது வேங்க மரத்தோட பால், கட்டைச்செடிகள் இலை, குங்குமக்காயுடைய விதைகள், பாத்தி வெள்ளை கலருக்கு பாத்தி காயுடைய, இந்த மாதிரி 6 கலர் வச்சு நாங்கள் குறும்பா ஓவியங்கள் பண்ணிட்டு வரோம். இந்த ஓவியங்களும் இப்போதைக்கு நல்லா ரீச் ஆகிடுச்சு. இப்போது கிருஷ்ணன் கூட அவார்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப மகிழ்ச்சிங்க சார். ஒரு காலத்தில் பலர் வரைந்த இந்த ஓவியக்கலை இன்று கோத்தகிரி பகுதியில் 3 பேரால் மட்டுமே தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது. இதில் ஒருவர் சமீபத்தில் மறைந்த நிலையில் மீதமுள்ளோர் இந்த கலையை உயிரோடு வைத்துள்ளனர். இந்த கலை அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக தன் மகனுக்கு ஓவியக்கலையை பாலசுப்ரமணி கற்றுக் கொடுத்து வருகிறார். பத்மஸ்ரீ விருது பெற்ற குறும்பர் ஓவியக்கலை பாரம்பரியமாக அடுத்த தலைமுறைக்கு செல்ல தமிழக அரசு பயிற்சி மையங்கள் அமைத்து இந்த கலையை பாதுகாக்க முன்வர வேண்டும் என குறும்பர் இன ஓவியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.